Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. எக்ஸ்க்ளூசிவா ஒன்று சொல்றேன், படம் வந்து எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ரிலீஸ் ஆகாது. சரி, ஒரு டவுட்டா இருந்தது, எலெக்ஷன் ரிலீஸ் வராது. அதுக்கான எல்லா வேலைகளையும் பண்ணிட்டாங்க. என்ன வேண்டாலும் நடக்கலாம், எப்படி வேண்டாலும் நடக்கலாம், வரலாமே போகலாம், முழுவதுமாகவே வராமலும் போகலாம். இப்படி எல்லாமே இருக்கு சிக்கல். 2-3 ஆஃபர் விஜய்க்கு வைக்கப்பட்டிருக்கு. அந்த ஆஃபர் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா படம் ரிலீஸ் ஆகும். இந்த ஆஃபர் இவருக்கு ஒத்து வரலன்னா படம் ரிலீஸ் ஆகாது. படமா பாக்குறப்ப இந்த படம் வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் பண்றதாக இருந்தது. இவங்க சைட்லயும் சில தப்பு இருக்கு. பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருந்தாலும் கூட அதை ஹேண்டில் பண்ண தெரியலங்கிறது ஒரு டைரக்ட் எதிரான படம். ஆனா அந்த படத்தை என்ன பண்றாங்கன்னா, இது படத்துக்கு சிக்கல் வரும்னு என்ன பண்றாங்கன்னா, சுதா கோங்கர் 5 வருஷம் பண்ணிக்கிறாங்க. தீ பரவட்டும் நீதி பரவட்டும், அந்த போர்டு அழிக்கிற மாதிரியான காட்சி, அழிக்காத மாதிரி ஒரு காட்சின்னு எங்கெங்கெல்லாம் கட்டு வருமோ அதெல்லாம் வந்து ஆல்டர்னேட்டிவாக ஒரு 5 வருஷம் பண்ணிட்டாங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் எப்படி இருக்கோ, ஜுடிஷியல் எப்படி இருக்கோ, அது மாதிரி இது ஒரு அட்டானமஸ் பாடி. இதுக்குள்ள ஒரு ஈகோ வந்துச்சுன்னா அது பெரிய சிக்கல். நாளைக்கு என்னன்னா எல்லா படத்துக்கும் கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. அப்ப இதுக்கான வேல்யூ இல்லாம போயிடும். அப்ப நீங்க கோர்ட்டுக்கு போறீங்களா போங்க அப்படின்ட்டாங்க. கோர்ட்ல போய் வாங்கிட்டு வந்துட்டோம், நாங்க மேல்முறையீடு பண்றோம். ஒரு சென்சார் போர்டுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை சென்சார் போர்டுக்குள்ள பேசி முடிக்காம நீங்க வெளியில வந்து கோர்ட்டுக்கு போயிட்டீங்க. அப்ப அதுவே வந்து ஒரு ஒரு கோபம் வரும். சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு 19ஆம் தேதி அப்ளை பண்ணிட்டு ஆடியோ லான்ச் போயிட்டீங்க. 25ஆம் தேதி வந்து ரிஜெக்ட். அமேசான் வந்து நான் சொல்ற 4 வாரத்துக்குள்ள படத்தை ரிலீஸ் பண்ணலாம், எனக்கு பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுன்னு திருப்பி கொடுங்கன்னு கேட்குறான். இப்படி எல்லா தரப்புலையுமே இப்போ வந்து பெரிய ப்ரெஷர்ல அந்த படம் மாட்டிக்கிடுச்சு. ரிஃபண்ட் ஆயிரும் பண்ணிட்டாங்க. பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஆகலை. ரசிகர்களுக்கு பண ரீதியாக ஏமாற்றம் கிடையாது, படம் வரலங்கிற ஏமாற்றம் தான். இப்போ பணம் கொடுத்தவங்க எல்லாம் ஜெகதீஷ் பழனிசாமி இருக்குவாங்க. ஜெகதீஷ் பழனிசாமி இருக்குன்னா ஜெகதீஷ் பழனிசாமி விஜய் போய். வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயகன் ரிலீஸ் ஆகி ஒரு பயங்கரமான ஒரு வரவேற்பு பெறும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். நிறைய பிரச்சனை அப்புறம் இன்னுமே அது தேதி சொல்லாம தீர்ப்பு வந்து ஒத்தி வைக்கிறதுலாம் இப்போதான் சார் பார்க்குறோம். வந்து படத்துக்காக அப்படின்றது என்ன, எதுக்காக ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படி ஒரு பிரச்சனை இல்லைங்க, அவங்க எல்லாத்தையுமே வந்து நாங்கள் நீக்கிட்டோம் அப்படின்றது சொல்றாங்க. எதுக்காக, யார் தான் சார் காம்ப்ரமைஸ் ஆகலை அப்படின்றது தான் எக்ஸ்க்ளூசிவா ஒன்று சொல்றேன், படம் வந்து எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ரிலீஸ் ஆகாது. சரி, ஒரு டவுட்டா இருந்தது, எலெக்ஷன் ரிலீஸ் வராது. அதுக்கான எல்லா வேலைகளையும் பண்ணிட்டாங்க. இந்த படம் வந்து விஜயனுடைய கடைசியில் படம், அரசியல் பேசுற படம் எல்லாம் இருக்கும். ஆனா இங்க அரசியல் ரீதியாக பின்னாடி ஒரு அழுத்தம் இருக்கு இந்த படத்துக்கு. வந்து என்ன சொல்றாங்கன்னா, 2-3 ஆஃபர் விஜய்க்கு வைக்கப்பட்டிருக்கு. அந்த ஆஃபர் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா படம் ரிலீஸ் ஆகும். அந்த ஆஃபர் இவருக்கு ஒத்து வரலன்னா படம் ரிலீஸ் ஆகாது. இப்போ படமா பாக்குறப்ப இந்த படம் வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் பண்றதாக இருந்தது. இவங்க சைட்லயும் சில தப்பு இருக்கு. பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருந்தாலும் கூட அதை ஹேண்டில் பண்ண தெரியலங்கிறது ஒரு பராசக்தியும் அதே மாதிரி வந்து பராசக்தி அவர்களுடைய சித்தாந்தத்திற்கு எதிரான படம், டைரக்ட் எதிரான படம். ஆனா அந்த படத்தை என்ன பண்றாங்கன்னா, இது படத்துக்கு சிக்கல் வரும்னு என்ன பண்றாங்கன்னா, சுதா கோங்கர் 5 வருஷம் பண்ணிக்கிறாங்க. தீ பரவட்டும் நீதி பரவட்டும், அந்த போர்டு அழிக்கிற மாதிரியான காட்சி, அழிக்காத மாதிரி ஒரு காட்சின்னு எங்கெங்கெல்லாம் கட்டு வருமோ அதெல்லாம் வந்து ஆல்டர்னேட்டிவாக ஒரு 5 வருஷம் பண்ணிட்டாங்க. அப்ளை பண்றாங்க, நீங்க இதுதான் பண்ணுவீங்கன்னு அப்ளை பண்றாங்க, ரிஜெக்ட் அப்படின்றாங்க. உடனே ரிவைசிங் போறாங்க. ரிவைசிங் கமிட்டி மெம்பர் சேர்மன் படம் பாக்குறாங்க, இதெல்லாம் கட்டு, ஓகே இந்தாங்க இதை வச்சுங்க. அதனால ஓகே, அப்புறம் அடுத்தது இது வேண்டாம், அப்ப இதை வச்சுக்கோங்க. அவர் மாறி மாறி அவங்க ஆப்ஷன்ஸை கொடுத்து இந்த படத்துக்கு ஃபைட் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, பிரச்சனையை நீங்க வந்து சென்சார் போர்டுங்கிறது அது ஒரு அட்டானமஸ் பாடி. இப்போ எலெக்ஷன் கமிஷன் எப்படி இருக்கோ, ஜுடிஷியல் எப்படி இருக்கோ, அது மாதிரி இது ஒரு அட்டானமஸ் பாடி. இதுக்குள்ள ஒரு ஈகோ வந்துச்சுன்னா அது பெரிய சிக்கல். இப்போ உங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, 5ஆம் தேதி உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க படத்துல, நாங்க வந்து சென்சார்ல இருந்து இது ரிவைசிங் அனுப்புறோம், இங்க சென்சார் போர்டுல இருக்க ஒருத்தர் அப்ஜெக்ஷன் பண்றாரு, ரிவைசிங் அனுப்புறோம்ன்றாரு. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா, சீக்கிரம் பண்ணி கொடுங்கன்னு அங்கதான் கேட்டுக்கணும். ரிவைசிங் கமிட்டியில போய் நீங்க சார் 9ஆம் தேதி நாங்க படம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், எப்படியாவது நீங்க பண்ணி கொடுங்க, இதுல பல கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும், அங்க ஃபைட் பண்ணி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிருக்கணும். என்ன பண்றாங்க அப்படின்னா, உடனே கோர்ட்டுக்கு போறாங்க. அப்ப என்னன்னா, இந்த 2 அமைப்புகளுக்குள்ள ஒரு ஈகோ ஒன்று வந்துடும். ரெண்டாவது, அப்படி கோர்ட்ல ஆர்டர் வாங்கி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா இது ஒரு முன்னுதாரணம் பெறும். நாளைக்கு என்னன்னா எல்லா படத்துக்கும் கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. அப்ப இதுக்கான வேல்யூ இல்லாம போயிடும். அப்ப நீங்க கோர்ட்டுக்கு போறீங்களா போங்க,
அப்படின்ட்டாங்க. கோர்ட்டில் போய் இந்த வாங்கிட்டு வந்துட்டோம், நாங்கள் மேல்முறையீடு பண்ணுறோம். ஆ, தனி நீதிபதி ஆஷா அவங்க என்ன பண்ணுறாங்க, படத்துக்கு யூஏ கொடுங்கன்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டாங்க. இமீடியட்டாக உடனே வந்து ஹைகோர்ட் டபுள் பெஞ்ச் ஜட்ஜிட்ட போகிறாங்க. அவங்க வாங்கி பார்த்துட்டு இது வந்து நாங்கள் விசாரணையை வந்து 20ஆம் தேதி தள்ளி வைக்கிறோம்னு அவங்க தள்ளி வச்சுட்டாங்க. அவங்க கொடுத்த அந்த தீர்ப்புக்கு தடையை போட்டு விட்டாங்க. ம், உடனே அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன உடனே அந்த வழக்கு தான் அங்கே விசாரணையில் அங்கே இருக்குல்ல, இங்கே வந்தீங்க, நான் எடுக்க மாட்டேன், ரிஜெக்ட், தூக்கிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. திருப்பி இங்கே வர்றாங்க. இதில் இவங்களுடைய செயல்பாடுகளை பாருங்கள். ஒரு சென்சார் போர்டுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனை சென்சார் போர்டுக்குள்ளே பேசி முடிக்காமல் நீங்கள் வெளியில் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டீங்க. அப்போ அதுவே வந்து ஒரு ஒரு கோபம் வரும். சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆமா. அது மாதிரி நாளைக்கு இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனை முடிஞ்சாலுமே உள்ள இருக்கவங்க பஞ்சாயத்து பண்ண என்ன பண்ணுவாங்க, அதை இவங்க ஹேண்டில் பண்ண தெரியல. ஓகே. இந்த படம் பிரச்சனை வரும், கடைசி படம் அரசியல் பேசியிருக்கிறோம் தெரியும். நீங்கள் 10 நாளைக்கு முன்னாடி சென்சார் அப்ளை பண்ணீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 மாதத்துக்கு முன்னாடி பண்ணுங்க. அந்த படம் லாஸ்ட் மினிட்ல முடிக்கல, ஒரு 6 மாதம் ஆச்சு படம் எடுத்து. ம், ம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் அப்ளை பண்ணுங்க. பிரச்சனை வந்துச்சுன்னா ஃபேஸ் பண்ணுங்க, ம். ஆர்கியூ பண்ணுங்க, ஃபைட் பண்ணுங்க, வாங்கிட்டு வாங்க. அதை விட்டுட்டு 19ஆம் தேதி அப்ளை பண்ணிட்டு ஆடியோ லான்ச்சு போயிட்டீங்க, 25ஆம் தேதி வந்து ரிஜெக்ட்ட்டாங்க. அப்போ வந்து இதை வந்து எப்படி இவ்வளவு அசால்ட்டா இருந்தாங்க, ஓகே. லேசி. இது உங்களுக்கு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வரும்னு தெரியும், ம். அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும்ல. ஆமா. ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பிஃபோராகவே வந்து நீங்கள் இந்த வேலையில் செஞ்சுருக்கணுமா இல்லையா? ம். அப்போ இது இவங்க சைடில் இருக்கக்கூடிய ஒரு கவனக்குறைவு. அந்த பக்கம் அரசியல் அழுத்தம். Okay. அரசியல் அழுத்தத்தில் இந்த படத்தை வெளியே வரக்கூடாதுங்கிற அளவுக்கு கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் ஓகே. அப்படிங்கிற தகவல் சொல்றாங்க. இந்த படத்தை வந்து எப்படியுமே வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பெரிய கோபத்தில் இருக்காங்க, ஒரு அழுத்தத்தில் இருக்காங்க. அப்ப இது ரெண்டையுமே சமாளிக்க முடியாம திணறாங்க. இதுல யாரு பாதிக்கப்பட்டதுன்னா, இந்த படத்தை வாங்கின ஓவர்சீஸ் வாங்கின, தமிழ்நாடு தியேட்டர்கள் வாங்கின, வேர்ல்டு வைடு தியேட்டர்கள் வாங்கின, பணம் கொடுத்து வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் கையை பசிஞ்சுக்கிட்டு நிற்கிறாங்க. பல கோடி ரூபாயை போட்டு முடக்கிட்டோம், இப்போ இந்த படத்தை வருமா வராதா, எப்பா இந்த படத்துக்கு நான் 8 கோடி கொடுத்துருக்கேன், 4 கோடி கொடுத்துருக்கேன், 10 கோடி கொடுத்துருக்கேன், 6 மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன், 6 மாதம் வட்டி ஆயிடுச்சு, இப்போ வேற வட்டி போய்கிட்டு இருக்கு, சரி வட்டி கூட போய் தொலைக்கிட்டோம், பணமாக வருமானு பார்த்தா பணம் வருமா வராதான்னு தெரியலையே. அமேசான் வந்து நான் சொல்கிறேன் 4 வாரத்துக்குள்ள படத்தை ரிலீஸ் பண்ணலாம், எனக்கு பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுறேன், திருப்பி கொடுங்கன்னு கேட்குறான். இப்படி எல்லா தரப்புலையுமே இப்போ வந்து பெரிய ப்ரெஷரில் அந்த படம் மாட்டிக்கிடுச்சு. இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்கங்கிறது தெரியாமையும் முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த 20ஆம் தேதி விசாரணை வந்துச்சு. விசாரணை முழுவதுமாகவே அங்கே நடந்துச்சு. இவங்க தரப்பு வாதங்கள் ஃபுல்லாக வச்சாங்க, அவங்க தரப்பு வாதங்களை ஃபுல்லாக வச்சாங்க. 2 வாதத்தையும் கேட்டுட்டு திருப்பி வந்து நாங்கள் தேதி குறிப்பிடாமல் ஒத்து வைக்கிறோம் அப்படின்னு ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனி அவங்க ஃபைல் எப்போ எடுத்துறாங்க, அவங்களுக்காக மனசு வந்து ஃபைல் எடுத்தது தான். ஃபைல் எடுத்து ஒரு வேளை ரிவைசிங் கமிட்டி பார்த்து இந்த படத்துக்கு சென்சார் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க ஆர்டரை போட்டாலும், ரிவைசிங் கமிட்டியில் மெம்பர்ஸ் வந்து நாங்கள் இந்த அன்னைக்கு வரல, நாளைக்கு வர்றாங்க, அடுத்த வாரம் வர்றாங்க, ரிவைசிங் கமிட்டியில் பார்த்த மெம்பர் அப்ஜெக்ஷன் பண்ணுறாருன்னு என்ன பண்ணுவீங்க? அங்க ஒரு பிரச்சனை, இப்போ ஒரு பிரச்சனை போய் 2 பிரச்சனை வந்துரும். அப்படி என்ன வேண்டாலும் நடக்கலாம், எப்படி வேண்டாலும் நடக்கலாம், வரலாமே போகலாம், முழுவதுமாகவே வராமலும் போகலாம். இப்படி எல்லாமே இருக்கு சிக்கல். இதுக்கு இது வந்து விஜயினுடைய அந்த அரசியல் தான் இருக்கு காரணம். காமனான படமா இருந்தா இந்த படத்துக்கு சென்சார்ல எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஒரு சாட்டை எடுத்து அரசியல்வாதியை போட்டு அடிக்கிறாரு, ஜிப்பா போட்ட ஒரு டெல்லி அரசியல்வாதியை போட்டு அடிக்கிறாரு, அவங்க விடுவாங்களா? அப்போ வந்து இந்த படத்துக்கு ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. 20ஆம் தேதி வந்தது. இப்போ 2 தரப்புலையும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அமேசானில் வந்து நாங்கள் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம், அவங்க இப்போ நெருக்கடி கொடுக்குறாங்க, உலகம் முழுவதும் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டோம், 22 நாடுகளில் படத்தை நாங்கள் வந்து சென்சார் வாங்கிட்டோம், அங்கெல்லாம் இந்த படத்தை இந்தியாவில் ரிலீஸ் ஆகாதுங்களா, அங்கேயும் ரிலீஸ் ஆக முடியல, பல கோடி ரூபாய் 500 கோடி ரூபாய் இந்த படத்துக்கு இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க. இவங்க தரப்பு அட்வொகேட் வைக்கிறாரு. அவங்க தரப்பு சென்சார் போர்டு அட்வொகேட் என்ன சொல்றாங்க, நாங்கள் அமுச்சிட்டோம், கேட்டோம், அவங்க பண்ணாமல் இருக்கிறாங்க, ரிவைசிங் அனுப்புறோம், ரிவைசிங் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. அவங்க தரப்பு பார்த்த 2 தரப்பு பார்த்தையும் கேட்டு முடிச்சு சாயங்காலம் வரைக்கும் நடக்குது. காலையில் ஆரம்பிச்ச ஆர்கியூமெண்ட் சாயங்காலம் வரைக்கும் நடந்து, சாயங்காலம் என்ன பண்ணுறாருன்னா 2 ஜட்ஜஸ் என்ன பண்ணுறாங்கன்னா தீர்ப்பு வந்து தேதி குறிப்பிடாமல் ஒத்து வச்சுட்டாங்க. இனி அவங்க எப்போ எடுக்கிறாங்களோ ஃபைலை அப்படிங்கிறது தெரியும். ஒருவேளை எடுத்து நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து ரிவைசிங் அனுப்பிச்சிட்டாங்கன்னா, ரிவைசிங் அனுப்பிச்சு போய்க்கு வந்து ஒரு மாசத்துல சென்சார் கிடைக்குதுன்னா கூட படம் ஏப்ரல் மே ரிலீஸ் பண்ண முடியாது. எலெக்ஷன் வந்துடும். இது எலெக்ஷன் ப்ரொபகண்டா மூவி, அப்படி திருப்பி கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. அப்படிங்கும்போது இந்த படம் எலெக்ஷன் கழிச்சு தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேர்தல் முடிவுகள், ரிசல்ட்டு, விஜய் எடுக்க போற அரசியல் நிலைப்பாட்டை பொறுத்து தான் இந்த படத்தினுடைய தலையெழுத்து இருக்கு. ஆனா இதுல நம்பி வாங்கின ஆட்கள் தான் இன்னைக்கு என்ன செய்யறது தெரியாம மெட்டாத்துல நிக்கிறாங்க.
சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரொடியூசர் தான் வாங்கியிருக்காரு. ஓகே. சென்னை சிட்டிலாம் ஒரு அப்கமிங் ப்ரொடியூசர் தான் வாங்கியிருக்காரு. ஒரு பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்காரு. அவர்லாம் இந்த படத்தை எப்படி வருமோ அப்படின்ற பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்கிறார். இதற்கு நடுவில் இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்கியிருக்காங்க, ஓவர்சீஸ் போயிருக்காங்க தாண்டி இருக்கிற காசுல தலைவரோட படத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரசிகர்களா ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் வாங்கினா சார். அது தியேட்டர்ல இருந்தும் என்ன சொன்னாங்கன்னா அதில் வச்சிருங்க, எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டே பார்த்துக்கோன்னு சொன்னேன். அவங்க நிலைமை ரசிகர்களோட மனநிலை அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல சார், அது எப்படி? இல்ல வேர்ல்டு வைடுல ஒரு டிக்கெட் ஓப்பனிங் இருந்தது, அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரீ புக்கிங் ஓப்பன் பண்ணல. அதனால வந்து யாருமே டிக்கெட் புக் பண்ணிட்டு ரீஃபண்ட் எல்லாம் பண்ணல. ஒரு சில தேட்டர்ல மட்டும், கோயம்புத்தூர்ல வர ஒரு தேட்டர் பேரமௌண்ட்னு நினைக்கிறேன், அந்த ஒரு தேட்டர், அப்புறம் ஒரு சில தேட்டர் மட்டும் பண்ணாங்க. மிச்சம் எல்லா தேட்டர்லயுமே வந்து டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணாம வச்சிருந்தாங்க. ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க டிக்கெட் ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. எல்லாம் ஆன்லைன்ல தானே பண்றாங்க, அது அப்படியே ரீஃபண்ட் ஆயிரும் பண்ணிட்டாங்க. பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஆகல. ரசிகர்களுக்கு பண ரீதியாக ஏமாற்றம் கிடையாது, படம் வரலங்கிற ஏமாற்றம் தான். தளபதி படம் வரலையே, பொங்கல் கொண்டாட முடியலையே, ராவண கச்சேரி வைக்க முடியலையே, பிளாஸ்ட் பண்ண முடியலையேங்கிறது தான் கோவமே ஒழிய விஜய் இவ்வளவு கஷ்டப்படுறாருங்கிறது அவங்களுக்கு தெரியாது. படம் வரலங்கிற வருத்தத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. பாதிக்கப்பட்டது யாருன்னா அந்த படத்தை வாங்கிய டிஸ்ட்ரிபியூட்டர் தான். இது பேஸ் பண்ணி நிறைய பிஸ்னஸ் இருக்குல்ல சார். இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, அது ப்ரொடக்ஷன் கம்பெனி எப்படி இதை வந்து இது பண்ணாங்க, விஜயே ப்ரொடக்ட் பண்ணாலும் அது சார்ந்து நிறைய இருக்குல்ல சார், அதெல்லாம் எப்படி எடுத்துட்டு வருவாங்க? அவ்வளோ இதுவா பேசியிருக்காரா அப்படின்ற ஒரு இல்லை. இந்த படத்துல ஜெகதீஷ் பழனிசாமி ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர், ஒரு ப்ரொடியூசர் வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன் பெரிய கம்பெனி, எல்லாருக்கும் தெரியும். ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் ஜெகதீஷ் பழனிசாமி இருந்தாலும் அது வந்து ஒரு ஷேடோ தான். மெயின் பார்ட்னர் வந்து விஜய் தான். விஜயும் இந்த படத்தில் ஒரு மேஜர் ப்ரொடியூசர். அப்படிங்கும் போது இந்த படத்தில் லாப நஷ்டத்தில் விஜய்க்கும் நேரடியாக போகும். இந்த படத்தில் சம்பளம் வாங்கி நடிச்சிருந்தாருன்னா 100 கோடியா 150 கோடியா டப்பிங்க்கு முன்னாடி பணத்தை வாங்கிட்டு இவர் போயிருப்பாரு. இப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த படத்துக்கு 150 கோடி ரூபா சம்பளம்னா ஒரு 50 கோடி கொடுத்துருப்பாங்க, 100 கோடி அவர் பார்ட்னர் அவங்க வந்திருப்பாங்க, பிசினஸ் பண்ணி எடுத்துருப்பாங்க. இப்போ பணம் கொடுத்தவங்க எல்லாம் ஜெகதீஷ் பழனிசாமி இருக்குவாங்க. ஜெகதீஷ் பழனிசாமி இருக்குன்னா ஜெகதீஷ் பழனிசாமி விஜய் போய் இப்போ பொருளாதார ரீதியாகவும் அங்கே ஒரு ப்ரெஷர். படம் ரிலீஸ் ஆகுறது பொலிட்டிக்கலான ஒரு ப்ரெஷர், இவர் பெர்சனலாகவும் ஒரு லாஸ் இருக்கு. அப்படி அது ரெண்டு பக்கமும் மத்தள மாதிரி ஆயிட்டா இருப்பேன். ஓகே சார். இப்போ விஜயோட படம் வர்றதுனால தான் இப்போ உங்களுக்கு சில படங்கள் வந்து தள்ளி வச்சாங்க. சரி வரல அப்படின்னு, ஜனநாயகம் வரலன்னோட தான் வாவாத்தியார், அதுக்கப்புறமா தலைவர் தம்பி தலைமையில் அதெல்லாம் வந்துச்சு. இப்போ சரி ஃபெப்புக்காக ஒரு சில படங்கள் எல்லாம் பிளான் பண்ணியிருப்பாங்களே சார், காதலர் தினத்துக்காக. இப்போ விஜய் படம் அப்படி வருது, இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு என்னதான் கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னாலும் இப்போ அந்த படங்களும் தள்ளி போகுது. அதுக்கப்புறமா வர படங்கள் அப்படி சொல்லி இந்த வருஷத்தோட படங்களே இந்த ஒரு படத்தை வச்சு அப்படியே இல்ல அப்படிலாம் கிடையாது. இப்போ அவங்க February 14th இந்த இதயம் முரளின்னு ஒரு படம், ஆகாஷ் பாஸ்கர் டைரக்ட் பண்ணியிருக்க படம், அந்த படத்தை ட்ரை பண்றாங்க. எல்ஐக்கு அதை ட்ரை பண்றாங்க. 5-6 படம் பெரிய படங்கள் ட்ரை பண்றாங்க. பட் இது அந்த 10 நாள் கேப்ல தான், எப்பயுமே இந்த ஒரு 10 நாள் தான், அந்த 10 நாள் கேப்ப தான் அந்த ட்ரிபிள் டி, திரௌபதி அதுன்னு ஃபுல் பண்ணாங்களே. அதனால இந்த படத்தினால பெருசா இவங்க திருப்பி தான் சிக்கல். இப்ப ஜனநாயகனுக்கு தான் சிக்கல். ஜனநாயகனுக்கு இப்ப இந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு பிப்ரவரி கடைசி வீக்ல அவங்க சர்ஜார் கொடுத்தாங்க கூட அவங்க படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. 2-3 சிக்கல் இருக்காது. என்னன்னா எக்ஸாம் நடக்கும், ஸ்கூல் காலேஜ் எக்ஸாம் நடக்கும், அது ஒரு சிக்கல். எலெக்ஷன் டேட் நோட்டிபிகேஷன் ஆயிரும், அது ஒரு சிக்கல். அப்படிங்கும் போது அதுவுமே வர முடியாது. எப்படி பார்த்தாலும் இந்த படம் எலெக்ஷன் பிறகுதான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார். அப்படி எலெக்ஷன் முடிஞ்சு வந்தாலும் இதை தான் எங்க விஜய் பேசியிருந்தாரு, இதை தான் வரவிடலை அப்படின்ற ஒரு பேச்சு வருமா, எப்படி பாக்குறீங்க? இது லைட்டா அரசியல் இல்ல, கண்டிப்பா அரசியல் படம் தான், அரசியல் பேசின படம் தான். அரசியல் பேசிட்டு இருக்கிறாரு, ஜனநாயகனா எப்படி மாறுறாரு, மக்கள் எப்படி கொண்டாடினாங்க, அரசியல்வாதிகள் எப்படி சாட்டையை எடுத்து அடிச்சாரு அப்படிங்கிறதெல்லாம் அந்த படத்தை காட்சிகளா வச்சுருக்காங்க. அப்படிங்கும் போது எம்ஜிஆருடைய ரிசம்பிள் நிறைய பண்றாரு. அப்படிங்கும்போது இல்லை என்னன்னா அதிமுக தரப்புல இருந்துமே ஒரு சில ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, நம்மளுடைய வாக்கு ரொம்ப ப்ரெஷர் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி. அதனால வந்து படம் வர்றப்ப தெரியும் அது யாரை டார்கெட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். மிகப்பெரிய ஒரு குண்டு தூக்கி வர போட்டிருக்கீங்க, படம் வராது அப்படின்றது இது ரசிகர்கள் எப்படி எடுத்துப்பாங்கன்றது தெரியல. மிக்க நன்றி சார்.